விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரைவாக. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில்தான் இந்த சோகம் அரங்கேறியுள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கார்த்தி சுந்தரி தம்பதியினர். கூலி வேலைக்கு செல்லும் இருவருக்கும் 2 மகன்கள் உள்ளனர். இதில் காந்திநகரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மணிகண்டன் என்பவர் 7ஆம் வகுப்பும் கருப்பசாமி 5ஆம் வகுப்பும் படித்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் வீட்டில் மகன் கருப்பசாமிக்கு உணவு அளித்துவிட்டு வழக்கம் போல கூலி வேலைக்கு சென்றுவிட்டனர். இதைத் தொடர்ந்து வீட்டில் தனியாக இருந்த கருப்பசாமி அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமாகிவிட்டதாக கூறப்பட்டது. இதனை கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பயந்து போய் காணாமல் போன சிறுவன் கருப்பசாமியை எங்கு தேடியும் கிடைக்காததால் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து சிறுவனின் உறவினர்கள் உட்பட போலீசாரும் கருப்பசாமியை பல இடங்களில் தேடி வந்தனர். இதனிடையே காணாமல் போன சிறுவன் கருப்பசாமி பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் இறந்து கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் கூறவே பெற்றோரின் தலையில் பேரிடியாய் விழுந்து இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பதறிப்போய் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் சென்று பார்த்தபோது அங்கு காணாமல் போன சிறுவன் கருப்பசாமி சடலமாக கிடந்து உள்ளார். இதைக் கண்டு கண்ணீர் சிந்தியபடி துடித்து போன பெற்றோர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். மாடிப்புள்ள உட்காந்துருக்கேன், டப்புன்னு கேட்டுச்சு. டப்புன்னு கேட்கும், நான் என்னமோ நான் உட்காந்துருந்தேன். எதுக்கு அந்த மாடியிலேருந்து எதுக்கு சுந்தரி உன் புள்ள கிடக்குதுன்னு நான் திருத்துன்னு ஓடனேன். என் பிள்ளையை பார்க்க நான் தான் போனேன். பிள்ளைய பார்க்க என் பிள்ளை மட்டும் தனியாக கிடந்துச்சு. இந்த கடவுக்குள்ள இருந்து மாடி போகுதுல அந்த மொட்டை மாடியில 6 மணி இருக்கும், 6 மணி இருக்கும், 5:50 இருக்கும். சரி, பையன் போட்டது செயின்ல எதுவுமே இல்லை. நேத்து ஃபுல்லா அந்த மாடியில தேடினீங்களா? தேடினாங்க. பிறகு அங்கு வந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் 6 மணி நேரத்திற்கு முன்புதான் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதை கேட்ட பெற்றோர் உள்ளிட்ட அனைவரும் கதறி அழுத சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. குளிச்சுட்டு வெளியில வரதுக்கும் நாத்துனா பேரன் இது நாத்துனா அவனுக்கு அம்மா கெட்டு போட்டிருந்தது, அம்மா விளாண்டு இருந்தது. அதை பார்க்க துணைக்கு வந்து அவளும் வந்து நிக்கா, சத்தம் அலறல் சத்தம் கேட்ட 5 நிமிஷத்துல பிள்ளைய காணும் 5 நிமிஷத்துல பிள்ளைய காணும். அதுல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கு. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் உள்ளிட்ட போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக பலரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்துட்டாங்க. நாங்க காலையில வாரோம், டிஎஸ்பி மோப்பனாயும் கூட்டிக்கிட்டு வாரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் 5 மணிக்கு தான் 5:30க்கு தான் எந்திரிச்சே வீட்டுக்குள்ளே போனோம். தூத்து தொளிச்சுக்கிட்டு இருக்கோம். எய்த்த விட்டு மாடியிலேருந்து அவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே எய்த்த விட்டு மாடியில் கிடந்திருக்கு பிள்ளை. அந்த மாடியிலலாம் பார்த்தாங்க போலீஸு. அப்போ கிடையாது, அவங்க பார்க்கும்போது விடிஞ்ச பிறகு பக்கத்து மாடியிலேருந்து பொத்துன்னு போட்டிருக்கு பிள்ளைய. செயின் இல்லை, செயின் போட்டிருந்தா செயின் இல்ல. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 9 வயது சிறுவன் பக்கத்து வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் எம் ஆண்டனி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.